இந்த சிறுகதை எழுதுனது பார்த்தீங்க அப்படின்னா இறையன்பு ஐஏஎஸ் இந்திய தலைமைச் செயலகத்தில் இருந்து பணியுதவி பெற்றவர். ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து பல்வேறு சூழலுக்கு மத்தியில் தன்னுடைய எழுத்தை எல்லா இடங்களையும் பதிவு பண்ணவர். நரிகள், ஆத்தங்கரை நோக்கம், நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம், இப்படி பல புத்தகங்களை எழுதினவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சிறுகதை தான் வைகோல் கன்றுகள். இந்த சிறுகதையில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணையார் கூட இருக்கக்கூடிய ஒரு அணில், அதோடு பண்ணையார்கிட்டயே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பொண்ணன், அவனுடைய 2 மகன்கள் தான். இப்போ அக்னி உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்குமான ஒரு பாச போராட்டம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த சிறுகதையில் அழகாக பதிவு செஞ்சிருப்பார். இந்த சிறுகதை பார்த்தீங்க அப்படின்னா பண்ணையாரை தொடங்கி ஆரம்பிக்கும். எப்பவும் போல பண்ணையார் அதிகாலையில் எழுந்திரிச்சு வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு அப்படியே வராரு. அப்போ பார்க்கறதுக்கு அவருடைய தோட்டம் சொல்கிறாரு, நல்ல கம்பீரமான ஆச்சாரமான உடல் அமைப்பு கொண்டிருக்கிறாரு. நல்ல முறுக்கு வீச வேட்டி கட்டிட்டு அப்படியே பல்லு விளக்கிட்டே வராரு. தன்னுடைய தண்ணி தொட்டிக்கிட்ட பார்க்குறப்ப ஒரு அணில் கீழே கிடக்குது. மெதுவாக போய் அதை எடுத்து பார்க்குறாரு. அந்த அணில் கொஞ்சம் அடிபட்டு இருக்குது. அப்போ அந்த அணிலை எப்படியாவது காப்பாற்றணும்னு தன்னுடைய வேலையாளர்னு பொண்ணனை கூப்பிட்றாரு. பார்ப்பா, அணில் வர அடிபட்டு இருக்கு, இந்த அணிலை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கையில் எடுத்து வடி பிடிச்சி அது கொஞ்சம் தண்ணி கொடுத்து அப்படியே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. காட்டுறதுக்கப்புறம் அந்த அணிலை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணிலை தன்னோட வச்சுக்கிறாரு. தன்னுடைய வீட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செல்ஃப் அறையில் ஒரு இடத்த கொடுக்குறாரு, அதில் வச்சுக்கிறாரு. அந்த அணிலுக்கு வேண்டின பழம் இதெல்லாமே கொடுத்துருக்கிறாரு. அப்போ எப்போதுமே இந்த அணிலோட ஒரு தொடர்புலேயே இருக்கிறாரு. காலையில் வந்து பார்ப்பாரு, பார்த்து அந்த அணிலோட அப்படியே கொஞ்சிட்டு அந்த அலமாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல்களுக்கு போய் நிற்பார். அப்படி நின்று அந்த பண்ணையாருடைய கைகள் மேலே ஏறி அந்த ஜன்னல் வழியாக அப்படியே சத்தம் போட்டுட்டு அந்த அணில் அப்படியே வெளியே போகும். இது 4 நாள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இது அப்படியே நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த அணில் அந்த அலமாரி விட்டு போகாமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அணில் வெளியே போயிட்டு அப்படியே விளையாடிட்டு வந்ததில் இணை செய்யறது அந்த அணில் கருவிட்டுருக்குது. பார்த்தோன்னே அப்பா இந்த அணில் கருவிட்டுருக்குது, அதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு தன்னுடைய வேலையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வேலையாளர் பார்த்துக்கிறாரு. தன்னுடைய கையிலாலேயே பால், பழம், ஆப்பிள் இதெல்லாமே வச்சு அந்த அணிலை பத்திரமா பண்ணையார் பார்த்துக்கிறார். ஒரு சூழல் காரணமாக அவர் வெளியே போக வேண்டிய சூழல் வருது. அப்போ தன்னுடைய வேலையாளர்கிட்ட சொல்கிறார், பொண்ணுங்கிட்ட, பொண்ணா இங்கே வாப்பா, இந்த அணி கருவிட்டுருக்குது, பத்திரமா பார்த்துக்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை நீங்கள் எனக்கு சொல்லணுமா இருக்குமா? உங்களை நம்பி வந்தவங்களை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் சொல்கிறேன், ஒரு 4 வயசு பையனாக இருக்கிறப்ப யாருமே இல்லாதப்ப நான் வந்தேன். ஒரு மாலை நேரத்தில் சாப்பிட்டு இருக்கிறப்ப பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டப்ப என்னை பற்றி விசாரித்து பக்கத்து ஊர் தான், பெற்றவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூடவே பக்கத்துலேயே எடுத்து வச்சு எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு என்னை ஆளாக்குனது இந்த பண்ணையார் தான். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையாருக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். இந்த பண்ணையார் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் பண்ணையார் யாருடைய விருப்பத்தையும் எடுத்துக்கல, தனியாகவே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்படி தான் பார்த்து வளர்த்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரே மிச்ச அளவுக்கு திருமணத்தையும் நடத்தி வைக்கிறார். அப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, ஒரு அனாதையாக வந்து இந்த வேலைக்கார பையனுக்கு கிடைச்ச வாழ்வை பார்த்தியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற அளவுக்கு தன்னுடைய பொண்ணுடைய திருமணத்தை நடத்தி வச்சிருப்பாரு பண்ணையார். இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணி கணவன் மனைவியோட தன்னுடைய வீட்டுக்காக அப்படியே ஒரு வீட்டையும் கொடுத்து அவங்க இருக்க வைக்கிறாங்க. பொண்ணுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. இந்த 2 குழந்தைகள் பிறந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுடைய தாய் இறந்து போயிடுறாங்க. இப்போ தாயினுடைய இழப்பு இல்லை தெரியாதவங்களுக்கு பண்ணையார் அழகாக பார்த்துக்கிறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படிக்க வைக்கிறாரு. படித்து அவங்க மேலே வந்ததுக்கப்புறம் அவங்கள நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்துட்டு அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்து வேண்டிய வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்து அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடித்து 2 மகன்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஊருக்கு வர்றாங்க. சொந்த ஊருக்கு வந்து தன்னுடைய அப்பாட்ட பார்த்துட்டு இப்போ பண்ணையார் சொல்கிறதுக்கே பசங்கள்லாம் வராங்க, நல்லா சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. பசங்க வர்றாங்க. பசங்க வந்துட்டு இந்த ஊரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கழிப்பிட வசதி கூட இல்லாமல் இருக்குது. எல்லாத்துக்கும் வெளியே ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ இவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நகரத்திலேயே படிச்சிருக்கிறாங்க இந்த 2 பசங்க, கிராமத்துடைய சூழல் புரிய மாட்டேங்குது. அப்போ பொண்ணை தன்னுடைய 2 மகன்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா
நீ இங்கே இருக்க வேண்டாம், எங்களோட நகரத்துக்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக தான் அவர் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாரு. உங்களை படிக்கவும் வச்சிருக்கிறாரு. இங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இந்த ஊர் மக்களை எல்லாம் காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறாரு. நீ வேண்டாம் இந்த பட்டிக்காட்டில் இருக்கா, அவருக்கு இதாக இருக்கா, அவங்க பார்த்து எப்படின்னா வளர்த்ததுக்காக ஒரு வேலைக்காரன் மாதிரி பார்த்துக்கிறாரு. எதுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரனாக இருக்கிறா, அதே போல் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய எஜமான பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணை நல்லா பொறுக்க முடியல. அவங்க 2 பேர்த்தையும் நன்றி கேட்ட நாய்களாக இந்த வீட்டை விட்டே போங்கன்னு சொல்லி குட்டியில் துணிமணி எல்லாம் எடுத்து அடித்து வீட்டை விட்டு விரட்டிடுறாரு. அவங்க போனதுக்கப்புறம் பண்ணையார் வராது. பண்ணையார் வந்து என்னப்பா நடந்ததெல்லாம் கேட்குற பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது எல்லாம் சொன்னால், ஏப்பா அவசரப்பட்டுட்டியப்பா, என்னன்னா நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அலமாரியில் போய் அந்த அணியில் இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறாரு. அந்த அணில் குட்டி போட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணில் தன்னுடைய குட்டிகளுக்கு போட்டு வெளியே போயிடுச்சு. மகன்கள் 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. இந்த அணில் தன்னோட குட்டிகளோடு போயிடுச்சு. 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே நன்றி உணர்வு இல்லைப்பா, இந்த 5 அறிவு இருக்கக்கூடிய இந்த அணிலுக்கு வந்து நன்றி இருக்குமா அப்படின்னு சொல்லி பொன்னன் சொல்றார். என்ன இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் வரும் அப்படின்னு பண்ணையார் எதிர்பார்க்கிறாரு. மாலை நேரத்தில் நிற்கிறப்ப அந்த அணில் ஜன்னல் வழியே ஏறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்திட்டு கீச்சிருது. போய் நிற்கிறாரு. பண்ணையார் மேலே ஏறி வந்து இருக்குது. என்னதான் இளங்கன்றுகள் அவங்களுடைய வழியை பார்த்து போயிட்டாலும் வளர்த்த அணில் பொன்னனும் பண்ணையார் கூடவே இருக்கிறாங்க. அதை நினச்சி சந்தோஷமா இருக்கிறாரு. அப்போ பண்ணையார் சொன்னார், அது அதிக வளர்ந்துருச்சுன்னா அது அதிக இதில் விட்டுறணும், இஷ்டத்துக்கு விட்டுறணும், அதை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கதையின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இறையன்பு ஒரு நன்றி உணர்வான 5 அறிவு இருக்கக்கூடிய ஒரு அணிலுக்கும் பொன்னன் வேலை செய்யணும் பொன்னனுக்குமான நன்றி உணர்வை இந்த சிறுகதையில் அவ்வளோ